2 புல் 2 கால் புல் 2 புல் 2 முக்கால் புல் 5 வராதா? அட 5 இல்லங்க டெவலப். ஹலோ 5. இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஹாய் ஹாய் நல்லா இருக்கியா? இருக்கே பாக்கும்போது எப்படி தெரியுது? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஏய் என்ன? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை விரும்புறேன். நீ என்ன தன்னை விரும்புற? நான் விரும்பறத நீ விரும்ப முடியும். நான் விரும்புவேன். நான் விரும்ப விட மாட்டேன். அது எனக்கு அவசியமே கிடையாது. நீ என்ன விரும்பாம போ. காதல்ங்கிறது பொது உடைமை. டேய் பிரியா, யார் வேணாலும் விரும்பலாம். அவரே விரும்புறங்கறாரு, அப்புறம் வேணாம்ங்கறா. இல்லப்பா, எனக்கு பிடிக்கல அவரை. நமக்கு கிடைக்க கொண்டையில கை வச்சா பிச்சை போடுவே. ஏய் கொண்டையில தான் வச்சேன். ஏன் வேற எங்க வைப்பியா? இல்ல வேணும். புடவையில எதுவும் வச்சமான்னு கேட்டான். போச்சு புடைய பாத்துக்க. உன்னை வச்சிருக்கிற ஓடி பேர் மரியாதை. ஏய் ரவுண்ட் கொண்ட. ஏய் ஏய் கண்ணாடி மண்டை. என்ன ரொம்ப பேசுற? கண்ணாடி மண்டையா? அம்மா மண்டையில இருக்குல கண்ணாடி. ஓ அதுக்காக நான் இன்னைக்கு நைட் முழுக்க யார் என்ன சொன்னாங்க சரி, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு நைட்டு 10 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி. ஏங்க உங்களுக்குமா? ஏய் எனக்குதா உங்களுக்கு மட்டும் உனக்கு ஜெயத்தியா? பொண்டாட்டி இல்லங்க. தாங்க பொண்டாட்டில பொண்டாட்டி மாதிரி. அப்படியே இல்ல. மாதிரிக்கு தான் பெருமை அதிகம். ஒரிஜினலோட மாதிரிக்கு தான் வேல்யூ அதிகம். ஒரிஜினல் எடுத்து கூட்ட முடியுமா? பேரே எடுத்துக்காட்டு. ஐயா வீட்ல வச்சிட்டு நீ. ஐயா நீனுமா? ஏப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. அடிக்கற வராங்க நீ எடுத்துட்டு வர சொல்லி தான எடுத்து வந்திருப்பேல. எடுத்து அந்த புண்ணியம். சரி ரைட் விடுங்க. டேய் இங்கரு இந்த நக்கல் எடுத்தாங்க என்ன புண்ணியம்னா அப்ப என்ன சொல்றாருன்னா நக்கல் புண்ணாக்கு என்று சொல்கிறார். இங்கரு உன்னை வச்சிருக்கேன். ஏய் என்ன வச்சிருக்கேன்? பொம்பளை பிள்ளைய லட்சம் அடங்கு மொத. என்ன மரட்ட நீ வச்ச ஆளறே. ஏய் பிரியா தரந்தப்பா என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து அவரை அதட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி புத்தி சொன்னா கேட்டுக்காம பாரு. டேய் நீ ஒரு கூட பிறந்த அப்பேன்னு சொல்லாதீங்க. கூட பிறந்த தகப்பேன்னு சொல்லுங்க. யாரா சொன்னா கூட பிறந்த அண்ணன்னு? கூட பிறந்த தகப்பேன்னு சொல்லுங்க. ஏய் ஏமா எந்த ஊர்ல மத்த பாக்குற புள்ளைய பூரா அண்ணன் அண்ணன் சொன்னீனா அப்புறம் யாரா எனக்கு பொண்டாட்டி? ஏங்க அவர் முதல்ல சொன்னதை புரிஞ்சுக்கங்க. என்ன கூட 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 இலகருவா. ஐயோ இவன் ரொம்ப அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணுவாங்க. அவன் கலிபர் வனையமா பேசுறோம்னு எனக்கு ஒரு 2 நாளா காது குயினே கேக்குது. காது கேக்குதா இல்ல? இது அன்னைக்கு கொடுத்தல அடி சப்புன்னு. காது நீங்க சப்புன்னு கொடுத்துட்டாலும் நாளா லேச விட்டாலும் இல்ல. இந்த உதட்ட பாத்துக்குங்க. ஐயா அதுக்கு கீழே தள்ளிடாமா? அம்மாளி வயதிருச்சு. அம்மாளியே போய் வேணானா? ஒரு ஆம்பளை நெஞ்சில எப்படி கீழே விழுந்து மீசல மண்ணு ஒட்டாத மாதிரியே நடிக்கீங்க எப்படி? ஹலோ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது. நீங்க ஆம்பளை தானே? நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே? ஆமா அதுக்கு என்ன நான் தெரியாம கேக்குறேன். நீ ஆம்பளை தானே? டேய் நீ என்ன அசிங்கப்படுத்துறியா இல்ல கௌரவப்படுத்துறியா? இல்ல நீங்க ஒரு ஓயாம ஆம்பளை தானே நக்கல். நான் கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுதுல அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பதிலுக்கு நீங்களும் கையை வச்சு தள்ளி இருந்தா ஏத்துக்கோ. ரைட்ரா. நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசில புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்படித்தான் தப்பா நினைக்காது. எங்களை உண்டியில ரொப்பாம விட மாட்டோம். நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். ஏய் கொனட்டாத என்ன பண்ணுவேன்? வீரப்பா பேசுற இப்ப என்ன கொடு? ஏமாந்து போயிடுவாங்க. வா நானும் டேய் இங்கறா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்ல பேசிட்டு இருக்க. நீ என்ன பேசுற? செம்பாண்டிச்சி மயிலே தேரோட போதும் மான் போல வந்தவனே. It's me. போதும் மூடுங்க. Kiss me. ஏய் நான் நெஞ்ச பிடிச்சி தள்ள மாட்டேன் நினைக்கிறியா? தள்ளுவேன். என்னம்மா கண்ணு நான் தள்ளுவேன். தள்ளுதான் சொல்றேன் தள்ளு. இந்த வாரேன் உனக்கு தள்ளிடுவேன். இத பார்த்தா எனக்கும் ஆசை இருக்குது. அப்புறம் தள்ள வேண்டியதானே? குடும்பம் தடுக்குது. அதேதான். எந்த குடும்பம்? எந்த குடும்பம் தான் உனக்கான வேலையை பாறா. யாரு? நான் சொல்றேன் உன் குடும்பத்துல கூட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். நீ தள்ளு. நெசமா? அப்படி பர்மிஷன் வாங்கி கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்கிட்டு வா. ஏய் சொல்றது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டாங்க. என்னமோ இதை பார்த்து நான் ஏமாந்து போய் அப்புறம் அதுக்காக நான் ஏங்கி ஜுரம் வந்து ஏற்கனவே 2 நாள்ல ஜுரமா தான் இருக்கு. இதுல வேற இந்த காணாதரத்தை பார்த்து ரொம்ப பேசுறேன். காணாம இருக்கிறது
டான்ஸ கூட்டியாங்கன்னு ரவடிச்சிருக்கே கூட்டது போனா போது பொட்டச்சியாச்சுன்னு அடக்கொடுக்கமா இருக்கலாம் பாக்குறேன். என் பொறுமையை கிளப்புனே. நீ அடக்கொடுக்கமா இருக்க ஒடுக்கமா? நீ ஒடுக்கமா இருக்கியா? சார் முடியாது முடியாது ஒழுக்கமா? சார் முடியாது ஒழுக்கமா இருக்கியாவா? ஏய் ஒழுக்கத்தை பத்தி யாரு கேக்குறியா? அப்படித்தான் இருக்கு 10 வருஷம். வள்ளுவனுடைய வழியில் வந்தவன் நான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா வாழ்றேன் நான். அப்பா சொல்றாரு என்னன்னு கேக்குறேன். யார பார்த்த ஒழுக்கமா கேக்குற? இருக்க தெரியுமா? உனக்கு ஒழுக்கமா இருக்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல எல்லாத்தையும் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த மாதிரி இருக்க முடியாது. நீ ஒழுக்கமா இருக்க சொன்னேன். நீ இருந்தியா? இல்ல. உங்க அக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். ஒழுக்கமா? அவ ஒழுக்கமா இருந்தாளா? அவளும் இல்ல. உன் அம்மால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். என்ன சொல்லி தொலைற? அந்த அம்மால ஒழுக்கமா இல்ல. ஏய். அதனால உன் குடும்பத்துல பொண்ணு கட்டல நானே. அப்புறம் என்ன இதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? மண்டைகனை பாரு. வாயை உனது காது வரைக்கும் வச்சு பேசு. முதல்ல வாயை அடக்கி பேசு. அப்படித்தான் பேசுவேன். ஆம்பளட்ட எதுக்கு அப்படித்தான் பேசு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படி பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். இப்படி பேசினீங்கன்னா உன்னை வாயாடி சிரிக்குமாங்க. சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன? அவங்கள தானே சொல்றா, உங்களுக்கு என்ன வலிக்குது? புரியுதா இல்லையா? என்ன புரியுதா இல்லையா? இப்படி பேசினீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பி நான் வியாழக்கிழமை கூட வருவேன். முடிஞ்சு போன பஸ் இருந்தா வெள்ளிக்கிழமை கூட வருவேன். ஆனா ஒரு சனிக்கிழமை கூட வருவேன். அடேய் ஊருக்கு போயிட்டு வரத சொல்லல. உன்னை வச்சு பொழைக்க மாட்டாங்க. ஒரு மாமியாக்காரி மூக்குல அம்மிக்கையில வச்சு கொர கொர வச்சு கோசி விடுவா. அதே அம்மிக்கையில வச்சு அந்த பொம்பளை நசுக்கி கொண்டு போடுவேன் நானு. சொல்லு சொல்லு, வேற என்ன பண்ணணும் சொல்லு. ரவுடி ராக்காச்சடா. என்ன பண்ணணும் சொல்லு. முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆம்பளைட்ட அப்படி போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. என்ன வாட்டு? என்னம்மா நான் தாண்டி ஆம்பளை. வர வர உன் கூட சேர்ந்து நானும் காமெடி பீஸ் ஆயிட்டேன். பைத்தியமே, ஆம்பளைட்ட போட்டி போட்டு பொம்பளை ஜெயிச்சதா வரலாறு இருக்கா? ஆம்பளை சொல்லாதீங்க, நீங்க ஆம்பளை பிள்ளை. ஆம்பளைங்கிறவங்க பெரிய மனுஷன். சரி ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்க. சரி ரைட் விடுங்க. என்கிட்ட ஜெயிச்சு புடியா நீ? ஏன் ஜெயிக்க முடியாதா? மிஸ்டர் ஹரியரன் எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் ஒரு மாதிரியான ஆளு. உங்களை போட்டி போட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். வாய் பேசலாம், சரியா வராது வாழ்க்கைக்கு. என்ன ஜெயிக்க முடியுமா? முடியாதா? நான் நினைச்சா நான் செய்யறத நீ செஞ்சுட்டீனா மக்களே உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன்டி. திருப்பி நான் செய்யறத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புருஷன்னு நான் எழுதி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நமக்கு என்ன ஆட்டாக்களை சுத்தலான்னா குழவிகளை சுத்தலான்னா மாவு அரைக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. இப்போ நீ ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். நிஜமா? ஜெயிச்சிருவேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் இந்த பேண்ட் சட்டையை கழட்டி தூர எரிஞ்சிருவேன். ஒரு முளை துணியில கோமணம் கட்டி ஒரு முளத்துலயா இந்த ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீ முடிஞ்சா இத பாவாடை சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன். வேற கர்ச்சி தந்துருவேன். அந்த மொட்டங்க முன்னாடி தொங்க விட்டுக்க. இங்க கொண்டா தொங்க விட்டுட்டு கொண்டா. ஏது இது எந்த மூளைக்கியா 10 இந்த காட்டில் மாடி பெருசா இருக்கு. கேளு இத தொங்க விட்டு கூட கட்ட முடியாதயா. இது தொங்க விட்டுட்டு 16 ரவுண்ட் மட்டும் இந்த ஊரை அடிச்சு வா. நீ சொல்ற நான் கேக்குறேன். நீ மனுஷரா? நீ 16 ரவுண்ட் நீ வர்ற. ஒரு ரவுண்ட் 17 ரவுண்டு உனக்கு தீப்பந்தம் பிடிச்சி நான் வர்றேன் கூட. தீப்பந்தம் பிடிச்சி வரையா? ஏண்டா அவனை கருப்புசாமியோட ஆடி வரா? ஏன் தீப்பந்தம் பிடிக்காரா? அவ அப்படி வரட்டேன். மைக்சர் காட்ட சொல்லி ஜெனரேட்டர் வாடகை கிடத்து முன்னாடி ஒரு 1000 வாட்ஸ் பல்பா குச்சியில கட்டி இப்படி அடியில் பிடிச்சிட்டு வா. அது மட்டும் வராம வீடியோ காரை சேர்த்து வர சொல்லுங்க. அப்பதான் ஒரு டிஃபரெண்டா இருக்கு வீடியோ எடுத்து போட்டோம்னா. அடி மொட்டை குண்டை லைக்ஸ் பிச்சிரும். அடி கிறுக்கு பிடிச்சவள உன்னால வர முடியுமா? மனுஷனா நீ? ஒரு ரவுண்டுக்கே நீ பாலியல் பலகாரம் பண்ணி போடுறதுல 16 ரவுண்ட் வரணும். எங்க நான் 16 ரவுண்ட் வர்றது தெரியுதா? ஒரு ரவுண்டுக்கே மொத்தம் முழுசா வரணும்னு பாப்போம். முடியாதுல்ல. ஆளுகளை பாருங்க ஆளுகளை. ஏய் எது எதை பொம்பளை பண்ணணுமோ அதைத்தான் பொம்பளை பண்ணணும். எது எதை ஆம்பளை பண்ணணுமோ அதைத்தான் ஆம்பளை பண்ணணும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான். இந்த பழமொழியெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா மண்டே நசுக்கி புடிங்க பாத்துக்க. ஆளுகளை மண்டையில பாரு. உனக்கு என்ன 1000 குட்டிச்சவரை எதுக்கு தாண்டணும்? நான் 1001வது குட்டிச்சவரை கூட நான் தாண்டுவேன். அடி பைத்தியம். பல்டி பல்டி கூட அடிச்சு கூட தாண்டுவேன். நான் குட்டிச்சவரை தாண்ட குட்டிச்சவரை தாண்ட முடியாது. என்ன நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க வள வளந்து? ஐயோ நான் இந்த ஆவரை போட்டு தாண்டிட்டு அதான் சட்டம். ஆணுக்கு ஒரு சட்டம், அப்படி சொல்லாதீங்க. ஆணு பெண்ணா இருந்தாலும் சரிக்கு சமம் இருக்காங்க. எதை எதை நீங்க செய்வீங்களோ அதை நாங்களும் செய்வோம். கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் ஏன் கோடினா என்ன? புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். தண்ணிக்குள்ள போட்டு எடுக்க வரைக்கும். எடுத்தாச்சுன்னா பழகுனி. குமரின்றது எது? ஒரு புள்ள பக்கற வரைக்கும். ஒத்த புள்ள பத்தாச்சுன்னா உனக்கு கெல்ட்டு முண்டன்னு முள்ளை தள்ளிப்படியா. நாங்க அப்படி இல்ல. வேற எப்படி? 80 வயசுலயும் நரச்ச மேச்சையை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான்
அடுத்த கூறுகிறேன் கணம் கோட்டாதவர்களே, எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கற்றுக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். யார் யார் கை தட்டினாலும் 50 பேருக்கு கேஸ் போட்டுருவேன். கட்டுறதப்ப ரிட்டர்ன் கேஸா கை தட்டுறது பத்தியா? பிச்சு முடிய மாட்டுங்க. இன்னமும் நான் உன்ட தோத்து போகவே இல்லை. சரி, ஆமா நீங்க பண்றீங்க, என்னால பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன். நான் பண்ற விஷயத்த வாய்க்கிலேயே பேசுறீங்க. எங்க என்ன பண்ணாலும் சரி, பொம்பளை நீ பண்றத நான் பண்றேன்னு இந்த இடத்துல ஒத்துக்க. என்ன பண்ணாலும் இங்கனே பண்ணி காட்டுறேன். உங்களதான் பண்ணலனா இந்த கம்பள தூக்கு போட்டு முதல்ல கோப்பையன் துர்ராஜி தொங்குவேன். சரி, அவன் காலை பிடிச்சு நான் தொங்குவேன். உன் காலை பிடிச்சு நான் தொங்குவேன். என்ன இதுக்கு நான் தொங்கணும்னு கேக்குறேன். ஐயோ அப்பால மேல இருக்காரு. நீ ஆம்பளை இல்ல, ஆம்பளைக்கு ஆண் ஒர்க்க நம்மலாம் உங்க பக்கம் தான். நான் எப்போதும் ஏப்பா கூசாப்பா நீ முதல்ல அவர் தொங்கிட்டு அவரை பிடிச்சி நான் தொங்குறேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நீ என்ன செய்வ? அதெல்லாம் பேசாத. நாங்க செய்யறது நல்லா செய்ய முடியுமா? நாங்க துணி துவைப்போம். துணி துவைப்போம். அசால்ட்டா துவைச்சு அப்படி செலவு காய போடுவேன். நானு பாத்திரம் விளக்குவேன். அப்படி விளக்கி அப்படி தூக்கி அச்சக் அப்படி போடுவேன். நான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுவேன். இதெல்லாம் பெரிய மேட்டரா? மாப்பு வச்சு அப்படி அச்சக் சக் சக் சக். பிள்ளைங்க குண்டி எல்லாம் கழுவி பேம்பர்ஸ் மாட்டி விடுவோம். உனக்கே நான் குண்டி விடுவேன். இருக்கிற எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் பாப்பேன். ஒட்டடை அடிக்கிற வேலை எல்லா வேலையும். ஒட்டடெல்லாம் சந்து விடு, ஒரு சந்து விட விட்டுட்டு அடிப்பேன். பாத்ரூம் கழுவுவேன். பாத்ரூம் எந்த பாத்ரூம் தான் கழுவேனா? நான் புள்ள பெப்பேன். அப்ப பாத்துக்கிட்டியா? இதையும் பண்ணு. லூசா நீ? போட்டியில புள்ள பக்கம் என்னப்பா ஓயாம தானே லூசா லூசான்னு கேக்குற. லூசாப்பா நீ? அவர் புலங்கனா தெரியும். ஏய், போட்டியில புள்ள பக்கம்லாம் வராது. ஆம்பளை புள்ள பக்க மாட்டான், பொம்பளை தான் புள்ள பப்பான்னு. அதல்ல போட்டி. புள்ள பக்கற வைக்கலங்கற போட்டியில நாங்க பண்றத உங்கனால பண்ண முடியுமா, நீங்க பண்றத என்னால பண்ண முடியுமாங்கறத கேள்வி. போட்டி வேற, வீம்புக்குன்னு செய்வேங்கறது வேற. உன்னால புள்ள பக்க முடியுமா? நீ என்ன எனக்கு தள்ளுபடி பண்றது? நான் உனக்கு 10 மாசம் வேணாம், ஒரு 7 மாசத்துல பெத்து காட்டு, இல்ல 6 மாசம் பெத்து காட்டு, இல்ல 3 மாசத்துல பெத்து காட்டு. உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? பேசு. பெத்து காட்டு. இப்ப பேசியா? புளுக்குன்னு புள்ளைய பெத்து காட்டியா? பேசு. மன்னிப்பு கேட்க சொல்லியா? கேளு மன்னிப்பு கேளு. கைய தட்டு கொடு, மன்னிப்பு கேளு. எதுக்கு? சாரி மாம், பேச தப்பு மாம். என்ன மயித்துக்கு? மன்னிப்பு கேளு, கொண்டைய தொட்டு மன்னிப்பு கேளு. இல்ல தொண்டைய கொட்ட மாட்டே. ரெண்டு சேர்ந்துருக்கு வர வாய். மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு என்ன மாதிரி தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கயா? என்ன இப்ப பிள்ளை பத்தி காட்டுங்க. ஹரிஹரன்னு ஒருத்தர் இந்த மேடையில் நிக்கிறான்னா யார் காரணம்? பெருமாள் ராஜ். அட்வான்ஸ் கொடுத்தா கேட்கல. இந்த பூமிக்கு வர்றதுக்கு யார் காரணம்? அது எங்க ஆத்தா. தாய் தானே. அப்புறம் எங்க அப்பா எங்க ஓனர் மயிர் விடுவா ஓனர். உங்க அப்பா உட்காந்து அவர் வேலை முடிஞ்சோன்னு துண்டை ஓரி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. துண்டை ஒரு தோல்ல ஓடும், அங்க உட்காந்து விசிறி வச்சு விசிக்கிட்டே. விசிறி வச்சு விசிட்டோம், சாம்பிராணியோட போடட்டும். அதை பேசாதீங்க. உங்க அப்பாவோட கடமை ஒரு நாள்ல முடிஞ்சிடும். ஆனா பொம்பளை நாங்க அந்த பிள்ளைய சுமக்க வரைக்கும் பிறண்டு படுக்க முடியாம, உருண்டு படுக்க முடியாம, உட்கார முடியாம, எந்திரிக்க முடியாம, வெளிக்கு போக முடியாம, நல்லது கெட்டதை வாங்கி திங்க முடியாம, இப்படி பிறண்டா உள்ளேக்கு வந்துருவோம், அப்படி பண்ணா பிள்ளைக்கு எது வந்துருவோம், கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு துயரப்பட்டு இப்படி ஒரு பிள்ளைய முழுக்குற பெற்று எடுக்கிறோமே. உனக்கு நினைப்பு தெரியுமா? 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 ஐயோ பிபி ஏறிடுச்சு. அங்க படுக்க முடியாம படுக்க முடியாது, வெளிக்கு போக முடியாம. நீ வெளிக்கு போறவே இல்லையா? 10 மாதம் அடப்பாயிருச்சா? அது கேக்குறேன் பைத்தியா. இந்த வா, இன்னைக்கு இந்த மேடையோட இந்த வார்த்தைக்கு ஒரு நான் எங்க தான் எதிர்ச்சு போறீங்க? என்ன புள்ளைய பக்கற பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க எங்க தான் போறீங்க? உட்காருடா. நான் புள்ள பக்கம் வரைக்கும் இருந்து பாத்துட்டு போறேன். நீ புள்ள பக்கறத அவங்க பாத்துட்டு போறாங்க. அவங்க சாமி கும்பிட போறாங்க. சரி போயிடு. என்ன அப்படி எல்லாம் சேர்ந்து கிளம்புறீங்க? ஒண்ணா ஒண்ணுக்கு ரெண்டு போறோம். ஏக்கா இங்க இருக்கா, பிரவுன் கலர் இருக்கா, உட்காருங்க. அட பாரு, ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு வரணுமா? கேக் வெட்ட போறாங்க, பிறந்த நாளா? வெட்டிடுவாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஐ லவ் யூ. थैंक यू. அண்ணன் புள்ள பக்கத்தை பார்க்க கூடாதுன்னா அதுக்கு அடிச்சு போகுது. புள்ளைக்கு பிறந்த நாள் கேக் வெட்ட போறாங்க, வெட்டிட்டு வரட்டு இரு. புள்ள பக்கத்துல வெட்டு. நீ அதுக்குள்ள வெட்டு. புள்ள பக்கம் சொன்னீல? ஆமா. இன்னைக்கு இந்த மேடையில முடிவு வெட்டறேன். எங்க பாப்போம்? நான் புள்ள பெக்கறேன். முடியாது ஹரிஹரன், தோத்து போயிருவீங்க. புள்ள பெக்கறேன், மறுக்கல. நான் புள்ள பெக்கறேன். முடியாது. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? அதெல்லாம் பேசாத, வா புள்ள விடு. மாமா என்ன கூப்பிடுறாரு? டேய் அடுத்துக்கு வா குடிங்க. தாமா தாரு. ஒண்ணு அவரை பிரச்சனை பட்டு இல்லனா என்னைய மாசமாக்கு. பிரியா நீ போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வாடா. அம்மாவையா? அம்மா கூட்டி வா. நாளத்தை பாருப்ப லூச அக்கா. இவங்க வந்து மாமா அப்பா ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தி விரதம். இவங்க என்னை மாசமாக்கா. என்னமோ பண்ணி தொலைங்கடா. ஆக மொத்தம் என்னை ஆக்க போறதில்ல. நீ பைத்தியமா நீ? உங்க எல்லாரையும் ஆக்கனா திருப்பி நான் தான் மாசமாவேன், நீங்க மாசமாக மாட்டீங்க. தெரியுதா? அங்க நிக்கிற ஆம்பளை அங்க இல்ல இங்க நிக்கிற. ஏன் என்ன காரணம் தெரியுமா?
கருவை சுமக்கிற ஆண்டவன் கருப்பப்பைன்னு ஒருத்தன் என்கிட்ட தான் வச்சு ஆனா படுத்துட்டான். உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை எல்லாமே போயிருமா? லூசா நீ? ஏய் நான் கேரி பையில கூட புள்ள பாக்குறேன். லூசா நீ? இந்தா. நான் அதையா சொன்னேன். ஐட்டா. சுருக்கு பையில கூட பத்துக்க எனக்கு அது தேவை. இந்தாங்க புள்ள உங்க பக்க- கேரி போயிட்டு வரோங்க. புள்ள பக்கறதுக்குன்னு ஆண்டவன் எங்க இருக்குன்னு தனி வழியை வச்சிருக்கான். எங்க வழி தனி வழி. நானும் அது வழியா பெத்துருவேன். எந்த வழியில? திண்டுக்கல் வழியா அப்படி பெத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். இந்த வழி அல்ல, இந்த வழி. உனக்கு வழியா? உனக்கு வருதா? சரி நான் கேக்குறேன், நல்லா கேளு. நீ எது வழியா புள்ள பாப்ப? அது வந்து மர்ம தேசம். என்னது பேய் படமா அது? இல்ல, அது ஒரு முக்கியமான உத்தரப்பிரதேசம். இரு அதெல்லாம் இல்ல, அது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் கேட்கல. என்ன? எது வழியா புள்ள பாப்ப? அது வந்து இது பிள்ளை வந்து இந்த ஒரு இது இப்போ ஊருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா கூட புழுக்குன்னு ஒரு வார்த்தை அதுதான் சொல்லுவாங்க. எது புழுக்குன்னு? ஓ அது என்ன பேச என்ன மாமா புரியுது என்ன நான் சொல்றேன். அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு தான் புரியும். ஒண்ணு நீ சொல்லு. கண்ணுன்னு பேர் வச்சு சொல்ல இல்ல, வச்சா, உங்க மாமாட்ட சொல்லு. மூக்குன்னு பேர் வச்சு சொல்ல வச்சா, அதுக்கும் ஒரு பேரை வச்சு சொல்ல விடாமல வச்சிருக்காங்க. ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன். எங்க பெண் வர்க்கமே என்னை அடிப்பாங்க. நான் சொல்லுவேன். ஐயோ அப்படிலாம் மேடையில பேசப்படாது. பப்ளிக் மேடையில் நான் அழகா சொல்லுவேன். சொல்லுங்க ஒரு பாப்போம். பெண் எப்படி புள்ள பாப்பா? எது வழியா பாப்பா? சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்றீங்க? உனக்கு ஏன் சொல்ல வரல? இல்ல எனக்கு புரியல, அது எப்படி சொல்லணும்? பைத்தியமே. ஒரு பெண் என்பவள் தன்னுடைய யோனியின் வாய் வழியாக அழகாக குழந்தையை ஈண்டெடுப்பாள்னு அழகா தமிழ்ல சொல்லிடுவா. உனக்கு அந்த வார்த்தை மட்டும் தான் தெரியுமா? இல்ல எல்லாரும் அதை தானே யூஸ் பண்றாங்க, அதனால அதை யூஸ் பண்ணா போறா. அது தேவையில்ல. பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு பிறப்பு இறப்பா? பிறப்பு உறுப்பு. சரி ரைட் ஓகே. சின்ன பிள்ளையா இருக்க? மேல கை வச்சா பிச்சு போடுவேன். சரி அப்ப கீழே வைக்கவா? மேல வச்சா தப்புக்குற கீழே வர வைப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்டா? நானே என் டேஸ்டே சொன்னேன். கை வைக்க கூடாது, கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல கை வச்சினா நீ யார கல்யாணம் பண்ணிப்பா? அப்புறம் நீ தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்து. கஜ கஜ ஆயிரும்ல. ஓகே ஓகேவா? ஐயோ ஃளைட் வந்துருச்சே, நான் போகணுமே. எங்க போற? என்ன தேடி ஏய் 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 கடன் வாங்கி விட்டாரு. ஏய் கிளவி கிளவிய ரேப் பண்ணிட்டியா? ஐயோ என்ன தேடி வராங்க. நான் இன்னைக்கு தேதிக்கு நான் அமெரிக்கால நாடாட வேண்டியது. இங்க படுக்கிறதுக்கு ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இல்லங்க போகல, அதான் தேடிட்டு வரேன். கடன்காரன் தேடி வராங்க. சரி அமெரிக்கால போய் என்ன பண்ணுவீங்க? நாடாடத்தான். நீங்க என்ன பண்றீங்க? இது பண்ணிட்டு இருக்கீங்க. Come on, tell me. இந்த சொல்றீங்க. இது பண்ணி. 17 வயசுல எழுதி விட்டது. 17 வயசுல எழுதி விட்டது. உங்க முட்டாளி உங்க ஜம்மலி உங்க முட்டாளி உங்க அண்டலி கேலனி. நான் பங்குனி மாசம் தாண்டா அக்கடிச்சிட்டு எடுப்பேன். இப்ப எதுக்கு அதுக்கு அடிக்கிறியா? சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீங்க என்ன ஏன் துணியிலே போட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் துணி எனக்கு மொட்டை நாக்கு. ஏன் துணியிலே போட்டு வந்திருக்கீங்களே? ஒரே கலர்ல. கலர் 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 ஒரே மாதிரி இருக்கு. ஆண்டவனா சேமா. அமைப்பு. அண்ணே வீடியோ எடுத்து கட் பண்ணி ஷார்ட் வீடியோ மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஓகே அதுல தேங்க் யூ. பாட்டு மட்டும் நான் போட்டுக்கிறேன். முதல் கனவை நறுக்கி போடுவேன். ஆடு முதல்ல. ஏமா ஏமாந்து போயிருவேன். நறுக்கி போடுவேன்றீ, அப்ப எனக்கு இல்லையா? அறுக்கி போடுமா? டா நறுக்கி போட்டுருவேன்னு சொன்னேன். ஏடி எனக்கு அம்மா. ஏய் ஐயா அவர் சொல்ற மாதிரி ஆடணும் மகளே. நான் ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வரணும். நான் பேக் போகும்போது நீ பேக் போ. யாரு ஃப்ரெண்டோட வரணும்? ஃப்ரண்டோட இல்ல,
ஃப்ரெண்டு முன்னாடி அவர் முன்னாடி வரும்போது நீனும் முன்னாடி. டேய் ஐயா மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆளுங்கனே நீ உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு. ஏய் உண்மையிலே இது நல்லா இருக்கடா, இதே மாதிரி இருக்கட்டும். நல்லா இருந்துச்சு. குதிரை சாட்டு. இங்க இருக்கா? நான் அந்த பழைய மண்ட மைக்கிலே பாடி. ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. இது ஆப்பக்கடை அன்னைக்கிளி அடிவரும் அன்னைக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. கிட்ட பார்க்கிறியே ராசாவே, ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சட்டியில் குறையாம இருக்குதையா, ஆர்த்தை நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வைக்க சோறு பாக்கி வைக்கிறாள், தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அடி. ஆப்பக்கடு அன்னைக்கிளி அடிவரும் அன்னைக்கிளி ஓரங்கட்ட பார்க்கிறீ ரோசாவே. ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. தை மாசம் பிறக்கப்பட்ட நாள் பார்க்கணும், ஐயாறு நீ எங்கள் போல் சேர்க்கணும். அடிக்கரும்பே வருச்சா வலிக்காத குடியரும்பே. ஆப்பக்கடை அன்னைக்கிளி அடிவரும் அன்னைக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. வெரி குட். தூங்கிட்டியா? உனக்கு உங்க அக்கா மாதிரியே பழக்கம் வந்துருச்சான்னு பார்த்தேன். ஓகே 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 தேங்க்யூ. மனுஷனா நீ போய் வேறைய போய் நக்கிக்கிட்டு இருக்க? எதை வேணாலும் நக்குவேன். ஆமா, என் மனசுல நான் சொல்லிட்டேன், பா உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா கொட்டுங்கனே. பேசுவே நீமே. இங்க கொட்ட சொல்லல, வேற கொட்ட இல்லம்மா. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவனா, என்ன விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவனா. எவ்வளவு இல்ல போய் அம்முட்டும் போய் வாழ. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவனா, என்ன விட
அடிப்பா அம்மாடியோ. என்னை விட உனக்கு எங்க மனசு மாமாவை வளைச்சு போட மை செட்டு மாட்டினாக